தீர்க்கமானது எது? தீர்க்கமானது எதுன்னா ஆளாளுக்கு ஒரு உலகம் வந்தது எதுக்குன்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்கணும். ஏன் இந்த இத்தனை ஜீவராசிகள் இங்கே படைக்கப்பட்டு ஒரு உலகத்தை படித்து ஏன் இவ்வளோ ஜீவராசிகளை படித்து வச்சுக்கிறேன்? ஒரு பூமி பந்துக்குள்ளே ஏன் இவ்வளோ உயிரினங்கள்? கொண்டாடுறதுக்கு, ஒன்று சாப்பிட்றதுக்கு, ஒன்று கொண்டாடிக்கிறதுக்கு. கொண்டாடுதல்னா ஒன்று கொண்டாடுது, அவ்வளோதான். அப்போது என்டர்டெயின் பண்ணுறது தான் நம்ம வந்து இங்கே, வேறு எதுவுமே இங்கே. அப்போ முழுக்க 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 காலத்தை ஓட்டு போனோம். என்டர்டெயின் பண்ணாதான் நன்றி சொல்ல தோணும். இந்த உலகத்தை என் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் செஞ்சது யார்? எனக்கு கொண்டாட புரிஞ்சிச்சேனா? கொண்டாடினா தான் என்னவே தோணும், எனக்கு நன்றி பண்ணவே தோணும். அப்போ தான் என்ன பண்ணணும், நான் கடவுளை தேடணும். ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னடாண்ணா செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த பக்கம் தான் வந்தேன். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை என்ன பண்ணணும்? நீ பார்க்குற உலகத்தை என்ன பண்ணலாம்? நீ மாற்றலாம். நீ கடங்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஏழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிறாருங்க, அவ்வளோதான். அவங்க மாதிரியா நீ வாழ்கிற? பிரச்சனை எங்கே உனக்கு? யாரோ உருவாக்கிய உலகத்தில் போய் நீ வாழ்றதுக்கு தான் உன்னால் முடியாது. ஆனால் நீயே உனக்கான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். நான் உங்கள் எல்லாரையுமே உங்கள் விருப்பத்தில் உங்கள் உலகத்தை உருவாக்கி வாழுங்கன்றேன். தீர்க்கமாக நல்லா புரியுதா? உங்கள் உலகத்தில் நான் உருவாக நேர்த்துக்கோ, இல்லைன்னா ஊற்றுன்றேன். நான் பிரச்சனை கிடையாது. நான் உனக்கு உருவாக்க தோணல, என்ன பண்ணாத, ஏற்றுக்க, அது அவசியமே இல்லை. ஆனால் கடவுள் வெட்ட வெளியா பரபிரம்மமா இயங்குமா இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த உலகம், இந்த கூத்து, எல்லா கூத்து எதுவில் தான் நடக்குது. தீர்க்கமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடையாளங்கள் அதுவே உருவாகும். நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. அடையாளத்துக்கெல்லாம் ஏங்க வேணாம். அடையாளம் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை. கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் உலகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்கு உருவாக்க தெரியலன்னா உருவாக்குறதுக்கு தான் 40 days கோர்ஸு. நான் எனக்கான உலகத்தை எப்படி உருவாக்கிக்கிறது? உனக்கான உலகத்தை நீ உருவாக்கிட்டியானா உன்னால் நரகத்துக்கே போக முடியாது. இன்னும் டக்கரிச்சு எவ்வளோ பூச்சி இருந்தாலும் சரி, சாரி சார் நீங்கள் இருங்க, இல்லை வாங்க உங்கள் உலகத்தில் நீங்கள் இருங்க, நான் என்ன பண்ணுறேன். ஒரு பைக்கில் போனால் கூட உலகம் யாருங்க? காட்சிகள் ஒன்றே ஒருத்தர் 2 பேரும் பார்த்தாலும், ஒரு சினிமா 2 பேரும் பார்த்தாலும், ஒரே காட்சி 2 பேர் பார்த்தாலும், ஆணும் பெண்ணும் புணர்ந்தாலுமே 2 பேருக்கும் வேறு வேறு தான். ஆணோட அனுபவம், ஆணுக்கு பெண்ணோட அனுபவம் 2 பேருக்கும் ஒன்று கிடையாது. ஆனால் 2 பேரும் இன்பமாக இருந்தோன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எதனாலன்றது மாறுது. என்னை யாருக்கிட்ட சரண்டர் பண்ணிடணும்? நான் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். தூங்குறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் என்ன முடியாது, என்னால் என்ன முடியாது. நீ இல்லைண்ணா பார்ட்னர் அவன் எனக்கு. ஆமாம், மூச்சுக்கும் போதெல்லாம் அவரை கூப்பிட்டுக்கிறது, தூங்கிட்டா அவரை கூட போயிடுறது. மூச்சுக்குன்னா கூப்பிட்டுக்கிறது துணைக்கு, இல்லைண்ணா அவள்தான் அவனாவே ஆயிடுது, அவனை கூட போயிடுறது. அப்பா நீ ஆச்சு அப்படின்ட்டு விட்டுறது. இது உடம்பு யாருதே. இந்த பக்கம் எல்லாருக்கும் வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வீங்க, விட்டுற முடியுது உங்களால். உங்களை முடிந்த முடிவு, தெளிந்த தெளிவு, புரிந்ததின் உச்சா தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். அது தீர்க்கம், அதுவே தீர்க்கம். அதை தெரிந்து வைத்திருப்பவனின் பெயர் தீர்க்கதரிசி. இவனே தீர்க்கதரிசி. வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்காத வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கான உலகத்தை யார் உருவாக்குனா? நீங்கள் தான். நல்ல வழிகாட்டியே, உங்களால் நல்ல புத்தகங்கள்லாம் கூட இருக்குது. நீங்கள் படித்து கூட உங்களுக்கான உலகத்தை உருவாக்க முடியும்னா நல்ல நல்ல நூல்கள்லாம் கூட இருக்குது. கைவினை தான் எழுதிக்கிறேன், பார்க்கலாம். சிவாகமம் எழுதி வச்சுக்கிறேன், திருக்குறள் நல்ல நூல். ஆனால் அதில் உலகத்தை உருவாக்கத்துக்கு நேராக பேசுவாங்களான்னா இல்லை. நான் ஸ்டேட்டு உன்னை பார்ப்பேன், உன் உலகம் எப்படி இது சரியான உன்னே கேட்பேன். சரினா ஓகே விட்டுருவேன், சரினா உன் உலகத்தில் என்ன பண்ணி இந்த மாற்று அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்கலாம், கொண்டாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த உலகம் நமக்கானது. கடவுள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு?
நிறைய தலைப்பு. தீர்க்கம், அடையாளம், ஆல்மா, பூர்வ ஜென்மம், எல்லாத்தையும் சேர்த்து பிறவி கடல், என்னத்தான் பேசலாம். என்னங்க பூர்வ ஜென்மம், காலம், டைமு. நான் என்ன பண்ணேன், சின்ன கீழே ஒரு 20 அடி ரூம் கீழே இருக்கும். இப்போ கூட நீங்கள் சாப்பிட்றீங்களா, அது உள்ளே இப்படி தான் எல்லாம் தலைப்பு சொல்லுவாங்க. எல்லா தலைப்பையும் சேர்த்து ஒரு தலைப்பு பேசிட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கலாம், எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 1/4 கிலோ கொடுடுவாங்கல்ல, அந்த மாதிரி தீர்க்கத்தை, பூர்வ ஜென்மத்தை, காலத்தை எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் என்ன தலைப்பு பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஐடியாவாக வச்சுருந்தேன். அப்போது திரும்ப அந்த இடத்துக்கு போன மாதிரியே இருக்குது. மணி உருட்டும் போது நான் நினச்சேன், மணி ஊட்டின்னு இருந்தேன். நினச்சேன் நம்ம பாட்டு மணி தான் ஊட்டின்னுக்கிறோம். இன்னும் சேர்களை மாறி மாறி வந்துச்சு. பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து மணி விட்டுவேன், தனியாக இருப்பேன். ஒரு பல்லியும் கொசுவும் தான் இருக்கும். கொசுங்க கடிக்கும், பல்லி அதை சாப்பிடும். நாங்கள் ஒரு வரவு எங்களுக்குள்ள அப்படி அதை தட்டி இருக்கோம் பின்னாடி. அது மணி விட்டும் போது எனக்கு அப்படி தான் ஒரு காட்சி. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் மணி விட்டினே இருக்க போகிறோம் போல. ஒரு நாள் மணி நிறுத்திடுவோம், அவ்வளோதான். பின்ன தான் தலைப்புன்னா தீர்க்கமாக எல்லாத்தையும் பேசிடுது. தீர்க்கமாக என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் பேசிடுது. ஆமாம், இதான்டா, இதான் முடிவு. இது மாதிரிலாம் ரொம்ப சிந்திக்காதீங்க. தீர்க்கமாக பேசிடலாம். தீர்க்கத்தையும் தீர்க்கமாக பேசிடலாம். மற்றது என்ன பண்ணிடலாம், முடிந்த முடிவு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்று இல்லை. அப்படி பேச முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு தெரியாது. நடக்கலாம், நடக்காமையும் போயிடும். ஒரு மனிதன் முழுமையாக நான் தீர்க்கமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவானா அப்படின்னா சொல்ல முடியும். தீர்க்கமாக அறுதிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். ஒருத்தன் ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகம் இருக்குது இல்லை, இப்போ பார்க்குறோம்ல, இருக்குது, ஆமாவா, இருக்குதா, இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, இருக்குதா, ஆமாம். கண்ணை மூடுங்க, இருக்குதா பாருங்க, கண்ணை மூடுங்க, உலகம் இருக்குதா, இல்லை. ஓ, அப்போ எனக்கு கண்ணில் தெரியல, நான் எங்கேயோ ரெஸ்ட் ஆகிருக்கிறேன், அதனால பூமி இருக்குது, கரெக்டா? இப்போ நான் ரெஸ்டான இடம் பூ இது மாதிரி இங்கே வந்து மெத்துனுக்குது. எனக்கு இந்த ஸ்பான்ச்செல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அப்படியே உட்காந்துக்கிறீங்க, பூமியில் இருக்கிறீங்க. நீங்கள் நினைப்பீங்க திடமாக இருக்குதுன்ட்டு. ஏன் நீங்கள் உட்காந்துக்கிற இடம் எப்படி இருக்குது, திடமாக இருக்குது. தீர்க்கமாக நான் எப்படி உட்காந்துக்கிறேன், நீங்கள் எப்படி உட்காந்துக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ நான் தீர்க்கமாக ஒரு விஷயத்த சொன்னால் அந்த தீர்க்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ண முடியாது, தீர்க்கமாக சொல்ல முடியாது. இதைத்தான் நான் தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஒன்று கிடையாது. உலகம் ஒன்று, எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்குதோ அத்தனை கோடி உலகம் இருக்குது. வெளியெல்லாம் கேலக்சிக்குது, அதெல்லாம் இல்லை. இந்த உலகம் பார்க்குறவங்களுக்கு ஒன்று மாதிரி தெரியுது இல்லை, ஒன்று கிடையாது. இந்த உலகம் ஒன்று கிடையாது. ரொம்ப தீர்க்கமாக புரிஞ்சு வச்சுக்கணும், இந்த உலகம் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறான் இந்த உலகத்தை. ஒவ்வொரு ஜீவராசியும், நாய் பார்க்குற உலகமும் நான் பார்க்குற உலகமும் ஒன்றும் கிடையாது. நாய்க்கு இந்த உலகம் வேற, ஒரு காக்காவுக்கு உலகம் வேற. அதாவது எத்தனை ஜீவராசிகள் இருக்குதோ, காக்கா எல்லா காக்காவுக்கும் இந்த உலகம் ஒன்றும் இல்லை. சில காக்கா ரோட்டில் செத்து போன அந்த தவளைங்கொட்டானை எடுத்துன்னு வந்து, தேரையை எடுத்துன்னு வந்து தண்ணியில் போட்டு வச்சு ஊற வச்சு என்ன பண்ணுதுன்னா சாப்பிடுது. சில காக்காவுக்கு அது சாப்பிட்ற பொருள்னே தெரியறது இல்லை. காக்காங்களுக்கே சொல்கிறேன், எல்லா காக்காவும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ தீர்க்கமாக இந்த உலகம் ஒன்று இல்லை. ஆமாவா இல்லையா? இதில் என்ன மாற்று கருத்துக்குதா? இந்த உலகம் ஒன்று கிடையாது. ஒருத்தருக்கு உலகம் இருக்குது, ஒருத்தருக்கு உலகம் இல்லை. இது ஒரு மாயை தோற்றம், சும்மா தோன்றி இருக்குது. மாறும் உலகில் எல்லாம் மாறினே இருக்கும். அதனால என்ன பண்ணுறது ஒன்று, அதெல்லாம் அது உண்மைன்னு விட்டுரு. ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், விட்டுரு 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 ஆணவம் விட்டுரு, விட்டுரு 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 கர்மம் விட்டுரு,
விட்டிரு 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 மாயை விட்டிரு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன் நான். அதில் தெளிவாக சொல்லி வச்சுருப்போம். ஒன்று ஒன்றும் ஆணவம் எப்படி வந்தது, அது எப்படி விடுறது, கர்மம் எப்படி வருது, அது எப்படி விடுறது, மாயை எப்படி இருக்குது, அது எப்படி விடுறதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். தீர்க்கமா பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. அவ்வளோதான். என்ன பிரச்சனை அப்படின்னா அடையாளம் தான் பிரச்சனையே. ஒருத்தரோட அடையாளம் இருக்குது இல்லை, அந்த அடையாளத்தை என்னால் ஒத்துக்க முடியலன்னா அவன் எவ்வளோ உண்மை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். பிரச்சனை எங்கன்னா நான் ஒன்று ஒரு மாதிரி அடையாளம் பற்றி வச்சுக்கிறேன். அப்படி அடையாளம் பற்றிட்ட ஒன்றை நான் பிரித்து கூட பார்க்க மாட்டேன். ஒரு கோணிக்கந்தில் தங்கத்தெல்லாம் சுற்றி வச்சா அவனும் எடுக்க மாட்டான். ஏன்னா தங்கத்தை பாக்ஸ் வச்சு தான் வைப்பாங்க. எப்படி வைக்க மாட்டாங்க, அழுக்கு துணியில் சுற்றி வைக்க மாட்டாங்க. முடிவுக்கு வந்துட்டான் அடையாளம். அப்போ அதில் என்ன இருக்காது, தங்கம் இருக்காது. முடிவுக்கு வந்துட்டான். எதனால் ஒருத்தன் தாம்பரத்தில் பிச்சைக்காரன் தாடியெல்லாம் வந்து போய் பிச்சை பைத்தியம் பிச்சை எடுக்குது, ஒரு பேக் மட்டும் மாட்டிங்கிறான். அது யாரும் கைட்டும் விட மாட்டான். செத்துட்டான். போனால் ஒரு 70 சவரம் தங்கம். குஜராத்லேருந்து ட்ரெயினில் வந்துக்கிறானுங்க, கொள்ளை அடிச்சுட்டு குச்சிக்கிறானுங்க, பைத்தியம் முடிச்சுட்டு மாட்டின பேக்கோடவே செத்துருந்தான். பிச்சை எடுத்துருந்தான். எத்தனை சவரத்தை வச்சு என்ன முதுகில் அடையாளத்தை மறந்துட்டான். யாரோட அடையாளத்தை, சுய அடையாளத்தை மறந்துட்டான். ஒருத்தன் வாழ்ந்துனுக்கிறான். நம்ம திருட, நம்ம திருடி வச்சுக்கிறோம், நம்ம கையில் இவ்வளோ பணம் இது மறந்துட்டான். பைத்தியம் முடிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம பெரிய கனவு காண்றோம். நான் ஒரு பெரிய கனவு காண்றேன். இப்போ இந்த மாதிரிலாம் சேர்லாம் செஞ்சுட்டு மாதிரி ஆகும். ஒரு ஐசிஎஃப்பில் ஏதோ ஒன்று சாரையை வாங்கி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு பத்துனுக்கிறேன். ஒரு கனவு கண்டுக்கிறேன். இப்போ எனக்கு 57 வயசான மாதிரியும் இது மாதிரி நடக்கிற மாதிரியும் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? கனவாக இருக்கலாம் தானே, இருக்கலாம். உண்மையிலேயே இருக்கிறேன் நான். இது கிள்ளி பார்த்துக்கிறேன் கனவுல. இதெல்லாம் கூட எங்கே நடக்குது? ஒருத்தன் அப்படித்தான் தூங்கி எழுந்துக்கிறான், கனவு கண்டுக்கிறான். என்னடா கனவு கண்டேன்னா ஒரு பட்டாம்பூச்சி ஆகி பறந்து போன மாதிரி கனவு கண்டுக்கிறான். எழுந்துட்டான். எழுந்துட்ட பிறகு இப்போ சீடர்களாங்கிறான், குரு அவன் ஒரு கால் பட்டாம்பூச்சி மனுஷனாயிட்ட மாதிரி கனவு கண்டுருந்தா நான் பட்டாம்பூச்சியா மனுஷனா, எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போது எவ்வளோ பேர் ஆறானுங்க உட்காந்து. அவன் பேர் ரின்சாயி ஏதோ பேர்லாம் மறந்துச்சு எனக்கு, கதை மட்டும் ஞாபகத்தில் இருக்குது. இல்லை குருவே, நீங்கள் மனுஷன் தான், நாங்களாம் பார்க்குறோம், எங்களுக்கு நாங்களாம் உங்கள் சீடனுங்க கிடையாது. இதெல்லாம் பட்டாம்பூச்சி கனவாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் பட்டாம்பூச்சி இல்லைன்னு என்னை நிரூபி. யார குரு கேட்குறாரு என்னன்ட்டு? நான் ஒரு பட்டாம்பூச்சி இல்லை, அதை முதல்ல நிரூபி அப்படின்றாரு. எல்லா சீடனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க. என்னடா இந்த அளவுக்கு பைத்தியம் ஊற்றிச்சு, நம்ம எங்கே எடுத்து? ஒரு சீடன் மட்டும் கடகன்னு வாடி பைட்டி இருந்தது மேலே ஊற்றுறான். ஒரு தண்ணி பைட்டி இருந்ததுன்னா பண்ண மேலே ஊற்றின உடனே, ஆமாம் பட்டாம்பூச்சி இல்லை, பட்டாம்பூச்சி இருந்தால் என்ன இருப்பேன், நான் ரெக்க ஒட்டினே பறந்துருக்க மாட்டேன். அப்போது குருவுக்கு தீர்க்கமாக புரிய வைக்கிற சீடன் இருந்துக்கிறான். குரு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. யார் தீர்க்கமாக புரிய வச்சுது அவருக்கு? நீ குரு தான் அப்படின்னு யார் புரிய வைக்கணும்னா சீடன் புரிய வைக்கணும். யாருக்கு? குருக்கு. குருன்னு மாதிரிலாம் சீட மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆணவத்தை விட்டு ஒரு எப்படி தான் இருப்பார், செம்ம ஜாலி செம்ம போதை கொண்டாடி நிற்பார். நீ அவனாண்டு போய் நீ குடிக்காரன்னா ஆமான்னு வரியா? அவருக்கு ஒரு சிக்கலோ ஒரு பிரச்சனையோ கிடையாது. நீ அவனை என்ன நினைக்கிறன்றதை பற்றி அக்கறையே அவனுக்கு இல்லை. தீர்க்கமாக எனக்கு புரிஞ்சிச்சு, நான் கொண்டாட மட்டும்தான் வந்துக்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது? ஏன் இந்த உலகம் ஆளுக்கு ஒன்று? உனக்கு இந்த உலகம் எப்படி தெரியுது? அப்படி தெரியுது எனக்கு தெரில. நீ இன்னும் உன் அடையாளங்களை இழக்காமல் இருக்கணும், உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். நான் செத்தாலும் எனக்கான இருக்கணுன்ற அடையாளத்துக்காக ஏங்கினுக்கிற ஒரு சராசரி மனுஷனாக தாங்கிற. எல்லா அடையாளத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுன்னு வரகிற, அதுவும் ஒரு அடையாளமாக வர வச்சுன்னுக்கிற. நீ யாரெல்லாம் வச்சுங்கிற உன் மனசில் என்ன? இங்கே அடையாளத்துக்காக வாழ்ந்தால சில பேர் நான்சென்ஸுங்க, அவங்கள தான் வச்சுன்னுக்கிற. இந்த உலகம் தொச்சு போட்டுச்சு, எந்த அடையாளத்துமே காணாமல் போயிடுச்சு. இந்த அடையாளம் இல்லை. இப்போது இந்த மேக்கப்பில் நேற்று இப்படி இல்லை, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது இப்படி இல்லை. ஆனால் உள்ளகுது இல்லை, இது உள்ள அடையாளங்கள்லாம் மாறி போன இது உடம்புக்கு உள்ளகுது இல்லை, அது மணி ஊட்டினுக்குது. இப்போ கூட சொன்னேன், அது என்ன தான் பண்ணுது எப்போ பார்த்தாலும்? ஆமாம், டைம் கழிச்சா மணி எடுத்து ஊற்றிடுது, கண்ணை சொல்லி வச்சுக்கிட்டு சிவாய நாம சொன்னது. சிவாய நாம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. என்னவோ பிடிச்சிடுச்சு அதுக்கு. ஒரு கால் இங்கிலீஷில் போந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாரு?
தெரியாது. வேறு எதனா ஒரு மொழியில் வந்திருந்தா தெரியாது. தீர்க்கமாக சிவாய் நம்ம தான் சொல்லணுமா? பாட்டே இட்டேன் நான், கிடையாது. மந்திரம் சொல்வேன், மந்திரம் சொல்வேன். இது ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். சிவாய் நம்மன்னு சொல்கிறான். இதில் என்ன கலாச்சாரம் இருக்குதா? ஒரு நாகரிகமான பேச்சாக இருக்குதா? நான் நாகரிகமாக பேசவே வரலையே, என் பிரச்சனையே இல்லை. உனக்கு நாகரிகமாக ஒன்றா நீ என்ன பண்ணிக்க? நீ நாகரிகமா உன்னை யாருன்னா வானாங்க, நீ நாகரிகமாக இரு, நீ கொண்டாட்டமாக இரு, இல்லை இல்லாமல் போய் யார் பிரச்சனை? தீர்க்கமாக யாருக்கு இந்த உலகம் தெரியுது? எனக்கு தானே. என் கண்கள் முன்னா எனக்கு பூனை கண்ணை முன்னா உலகம் இருந்துச்சு. உண்மை தானே? பொய்யாது, உண்மை தானே? நான் தூங்கிட்டேன், அப்போ இந்த உலகம் இருந்ததா இல்லையா? நான் தூங்கிட்டேன், அப்போ இந்த உலகம் இருந்ததா இல்லையா? எனக்கு இல்லை, உங்களுக்கு இருந்திருக்கும். மூச்சுங்களுக்கு இருந்தது, எனக்கு இல்லை தானே? அது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லலாம், தப்பு இல்லையா இது? அப்போது இந்த இருக்கிற உலகத்தை நான் இல்லாமல் ஆக்க முடியும். இந்த இருக்கிற உலகத்தை நான் என்ன பண்ண முடியும்? இல்லாமல் ஆக்க முடியும். இல்லை, எனக்கு ஏற்றபடி ஆக்க முடியும். உலகம் எனக்கு ஏற்றபடி மாற்றிக்க முடியுமா? இல்லை உலகத்தை ஏற்றபடி நான் என்ன மாற்றிக்க முடியுமா? கண்கள் எனக்கு ஏன் கொடுத்தான் கடவுள்? நான் விரும்பத்தை பார்க்கறதுக்கா, இல்லை அவன் காட்டுறத பார்க்கறதுக்கா? நான் விரும்ப தானே பார்க்கணும். இப்போ எல்லாருக்கும் அதான் ரூல். எனக்கா எல்லாருக்குமா? தீர்க்கமாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த உலகம் எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. ஆளாளுக்கு வேற வேற. புரிஞ்சிச்சின்னு வச்சுங்க, யாரை கூட சண்டையே போட மாட்டேயா? அவன் உலகம் வேற, உன்னோட உலகம் வேற, என்னோட உலகம் வேற. ஒத்து வரா? நான் காணும் உலகங்கள், நான் காணும் காட்சியெல்லாம் யார் காண? வாழ்க்கை எனக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டு, தனி யூனிக். நான் என்ன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லாத போது, என்ன மாதிரி ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் இல்லாத போது, இந்த உலகம் எனக்காக மட்டும்தான் இருக்குதே தவிர நான் அந்த உலகத்தில் இருக்கிறேன். நீங்கள்லாம் காட்சி பொருள் மட்டும்தான் எனக்கு. உங்களுக்கும் நான் யார் தான்? ஒரு காட்சி பொருள் மட்டும்தான். என்னை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். இந்த உலகம் முழுசும் என்னை பார்க்கலாம், பார்க்க முடியும். எல்லா மனிதரும் என்னை பார்க்கலாம், எல்லாரும் மனிதரும் என்னை பார்க்க முடியும். எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்கும் நான் தேவைப்படுறேன். எனக்கு எப்படி சிலது தான் காட்சிக்கப்படுது, சிலதோடு மட்டும்தான் என்னால் உறவாட முடியுது, வாழ முடியுது. அதனாலே அப்படித்தான் சிலதோடு மட்டும்தான் உறவாட வாழ முடியும். எல்லோரும் கூட வாழ முடியாது, சாத்தியமே கிடையாது. எல்லோரும் கவனிக்கிறது சாத்தியமே இல்லை. ஒரு ஃப்ளைட்டில் நீ ஏறி போகிறேன்னா உட்காந்துக்கிற பேசஞ்சர் பேரில் லிஸ்ட்டில் முடியல, மனப்பணம் ஆகிட்டா ஆகாது. தேவை உனக்கு அவசியம் இல்லை. உன் சீட் நம்பரு ஒன்று, நான் போய் உட்காந்தியா, யாருக்கு லேண்ட் ஆச்சா, இறங்குனியா, போனியா, வேலை முடிஞ்சு தவிர தானே. அங்கே அந்த ஏர் ஹோஸ்டஸ் பேரில் சிரிச்சிருக்கலாம், சரக்கு ஊற்றி கொடுத்துருக்கலாம், உன்னை அவங்க நல்லா பரிமாறிக்கலாம், நீ நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன ஆகிடும், காலத்தில் மறந்துடும். அப்போ தீர்க்கமானது எது? தீர்க்கமானது எதுன்னா, ஆளாளுக்கு ஒரு உலகம் வந்தது எதுக்குன்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்கணும். ஏன் இந்த இத்தனை ஜீவராசிகள் இங்கே படைக்கப்பட்டு, ஒரு உலகத்தை படித்து ஏன் இவ்வளோ ஜீவராசிகளை படித்து வச்சுக்கிறேன்? ஒரு பூமி பந்துக்குள்ளே ஏன் இவ்வளோ உயிரினங்கள்? கொண்டாடுறதுக்கு, ஒன்று சாப்பிட்றதுக்கு, ஒன்று கொண்டாடிக்கிறதுக்கு. கொண்டாடுதல்னா ஒன்று கொண்டாடுது, அவ்வளோதான். அப்போது என்டர்டெயின் பண்ணுறது தான் நம்ம வந்துடணும் இங்கே, வேறு எதுவுமே இங்கே. அப்போ முழுக்க 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 காலத்தை ஓட்டு போனோம். எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை என்ன பண்ணா ஓட்டிகிட்டே போனோம். அந்த காட்சியெல்லாம் யார் ஏற்படுத்திக்கினா? நான் எப்போதுக்கு கண்ணு முன்னமோ, கண்ணு இல்லையா, இமை குத்த வச்சுக்குதே, முடிக்கலாம், தந்துக்கலாம். காது கவனிச்சா தான் கேட்கும், இல்லை கவனிக்கிறதா தான் கேட்காது. தெரியுமா உங்களுக்கு? காது நீங்கள் ஒருத்தரை கவனிச்சா தான் கேட்கும், கவனிக்கலன்னா கேட்காது. இப்படி நின்றுனுக்குறீங்க, அதாவது இந்த பக்கம், அவரும் அந்த பக்கம் நின்றுங்கிறாரு, பேசினா உங்களுக்கு கேட்காது. தெரியுமா? ரொம்ப கூர்ந்து கவனிச்சுன்னுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி கேட்குதுன்னா அவர் திரும்பி பேசினா தான் கேட்கும், இல்லைன்னா திரும்பி சொல்லுன்னுவீங்க. ஏன்? உங்களை பார்த்து பேசினா தான் என்ன பண்ணா? அதனால தான் நம்ம செட்டப் எப்படி வச்சுக்கிறான், நான் இப்படி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் திரும்பி உட்காந்து தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கறது நல்லா இல்லை, கண் மூக்கு பல் எல்லாம் தெரியுது, சனி திரும்புங்க. எல்லோரும் என்ன பண்ணலாம் பாருங்கள், எல்லோரும் எப்படி தான் இருக்கணும், தெற்கு பக்கம் பார்த்தா உட்காந்துக்கணும். அதனால என்ன பண்ணுங்க, நம்ம எல்லோரும் தெற்கு பக்கம் பார்த்து தியானம் பண்ணுங்கன்ட்டு எந்த குருவும் எல்லோரும் பின்னாடி உட்காரிச்சு பார்த்தானுங்க, பார்க்கல. நம்ம வித்தியாசமான ஒரு ஆளாக இல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லோரும் வந்தவங்கலாம் சரி திருப்பி போடுறா, செந்தில் இட்டு திருப்பி போட்டு என்ன பண்ணலாம், கேட்கும். ஏன்? அப்போ தீர்க்கமாக காது நம்ம இஷ்டம்தான், வாசனையும் நம்ம விருப்பம்தான், சாப்பிட்றதும் புலன்கள் எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தான் வச்சுக்கிறோம். கரெக்டாக?
அப்போது கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இதுவும் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறேன். இதில் என்ன சந்தேகம் இருக்குதானா? இல்லை. எல்லாருக்கும் இருக்குது. உலகம் இருக்குதா? ஆமாம். தேவைப்பட்ட இருக்குது, தேவைப்படலைன்னா இல்லை. யார் விருப்பம்? உலகத்தை இருக்க வைக்கிறதும் இருக்க வேணான்னு தள்ளி வைக்கிறதும். நான் கண்ணை மூட்டு என்ன பண்ணிடலாம் நானே? நோ, எனக்கு எந்த உலகமும் மட்டியும் மயிரும் எதுவும் வேணாம் பட அப்படி என்ன பண்ணதான் அப்போ தான் தூங்க முடியும். அப்போ தான் ஏந்துன்னா நீ யாருன்னு தேடுற அளவுக்கு இருக்கும். நான் அப்படி தான் தூங்கிடுவேன். எது என் வாழ்க்கையில் இன்னைக்கு கூட 4 மணிக்கு ஒரு வாட்டி எழுந்துட்டேன். லேட் ஆகிடுச்சுட்டு எழுந்துட்டு பேர் ஸ்க்ரீன்லாம் போட்டு மூட்டுக்கிறான். அட்மாஸ்பியரே மாற்றுக்குது. என்ன இது இன்னைக்கு எங்கே பத்துங்கிறோம், ஏன் பத்துங்கிறோம் அப்படின்னா, ஓ இன்னைக்கு சத்சங்கம் அப்படின்னு டக்குன்னு உள்ளேருந்து எவ்வளோ ஒருத்தன் சொன்னான். உடனே பாபி உன் பொண்டாட்டி அலற 4 மணி தான் ஆச்சு தூங்குன்னா. 4:32 அலாரம். அவன் என்ன பண்ணுவான்னா ஃபோனை தூக்கி போயிடுவா தனியாக. ஒருவேளை அலாரங்கள அடியிலையோ அப்படின்ட்டு. அவளுக்கு மாமா தூங்கணும் பார்த்துக்க. திரும்ப பார்த்துட்டேன் ஃப்ளாட்டு எழுந்துக்கிற ஃபோனை கையில் வச்சுக்கிற அடியுது. நல்ல வேலை அந்த அலாரத்துக்கு கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி என்ன காலம் ஒத்துழைக்குது. எப்போ என்னை யாருக்கிட்ட சரண்டர் பண்ணிடணும்? நான் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். தூங்குறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் என்ன முடியும்? என்னால் என்ன முடியும்? நீ இல்லைண்ணா பார்ட்னர் அவன் எனக்கு. ஆமாம், மூச்சுக்கும் போதெல்லாம் அவனை கூப்பிட்டுக்குது. தூங்கிட்டா அவளை கூட போயிடுது. மூச்சுக்குன்னா கூப்பிட்டுக்குது துணைக்கு. இல்லைண்ணா அவள்தான் அவனாவே ஆயிடுது. அவனை கூட போயிடுது. அப்பா நீ ஆச்சு அப்படின்ட்டு விட்டுருது. இது உடம்பு யாருதே. இந்த பக்கம் எல்லாருக்கும் வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வீங்க. விட்டுற முடியுது உங்களை இல்லையே. உங்கள் அடையாளத்துக்கு உங்களால் திறக்க முடியலையே. ஏதோ ஒரு ஜாதி அடையாளம் உங்களால் திறக்க முடியும். பொம்பளைன்ற அடையாளத்தை உங்களால் திறக்க முடியல. ஆம்பளைன்ற அடையாளத்தை திறக்க முடியல. உங்களுக்கு ஒரே பிரச்சனை. துணிக்கு பந்துச்சுன்னா பொம்பளைன்ற அடையாளம் அசிங்கமாக போயிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க? பாதுகாப்பு. உண்மையிலேயே உங்களால் ஏன் தூங்க முடியல தெரியுமா? அடையாளங்களை இழக்கலை நீங்கள். ஆனாலும் நீங்கள் ஆழமாக தூங்கலை. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாது காரணம் என்ன அப்படின்னா, தீர்க்கமா உங்களால் என்ன இழக்க முடிய மாட்டேங்குது? அடையாளத்தை இழக்க முடியல. காலைல ஆஃபீஸுக்கு போனோம், பிள்ளைய பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், அவ்வளோ வேலை. இப்படி தூங்கினா எப்படி? அடையாளங்களை இழக்க முடியல. அப்போ எங்கே பிரச்சனை உங்களுக்கு? தீர்க்கமா. இப்போது நான் ஒரு அடையாளத்தை உருவாக்கணுமா, கொண்டாடிட்டு போனோமா? அடையாளத்தை உருவாக்குறது ஏன் வேலையா அவன் வேலையா? என்னை உருவாக்கணுனுக்கு என்ன வேலையோ அது யார் செய்ய போகிறான்? ஏன் வேலைன்னா, நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துக்கிறேன். அவன் இல்லாததெல்லாம் பண்ணி வச்சுக்கிறான். ஆளுக்கு ஒரு காட்சின்னு ஆயிடுச்சு, ஆளுக்கு ஒரு உலகம்னு ஆயிடுச்சு. உண்மை தானே? இதுலேருந்து மாற்று கருத்து இல்லையா? ஒரு உலகமா? ஒரு உலகம் வந்தால் தான் ஒரு நீதி. ஆளாளுக்கு ஒரு உலகம். நான் நீதி எப்படி ஆகும்? நான் நல்லா குஷனில் உட்காந்துக்கிறேன், எனக்கு முதுகு தண்டு நிமிர முடியுது. நான் என்ன பண்ண மாட்டேன்னா சாயாமல் உட்காந்துருப்பேன். நீ உட்காந்து கேட்டுனுக்கிறிய, சாயாமல் இருக்க முடியா? யார் இஷ்டம்? சௌகரியமாக சாஞ்சிக்கலாம். சொல்ல முடியாது, நீங்கள் டயர்டாகிட்டு இருப்பீங்க, தூங்கிக்கலாம். சொல்லவே முடியாது, நான் என்ன ஒன்று பேசலாம். அங்கேயும் நின்று என்ன பண்ணுக்கலாம்? நீங்கள் ஆமாம் அங்கேயும் நின்று பேசினுக்கலாம். இதை அப்படியே டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு மூஞ்சை மட்டும் இப்படி திறந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டு அப்படியே பார்க்குற மாதிரியே கம்முனே வச்சுட்டு ஃபிக்ஸிங் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலீங்களா? உலகம் யாராக இருக்கு? என்னடா பண்ணுறது? இங்கே இன்னும் உட்கார வச்சிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு கூட உட்காந்துக்கலாம். யாராக இருக்குது தெரியாது. ஸ்கூலில் தான் நம்ம இப்படி போனால் இங்கே வந்து ஒரு ஆளை பேசிக்கிறான் தோணுன்னு இதை வர கேட்டுனுக்கிறோம். நமக்கு வேலையாக இது என்னப்பா? அது மாதிரிலாம் ஆகலாமா ஆகக்கூடாதா? தெரியாது. உள்ள என்னென்ன ஆகுதுன்னு யாருக்கான்? ஏன் உலகம் எப்படி இது? எல்லாம் இருக்கான் ஒரு அரங்கத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் ஒரே சேரில் உட்காந்துருந்தாலுமே கூட, ஒரே மாதிரியான அட்மாஸ்பியர் இருந்தாலுமே கூட, உள்ள லோக்கல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? அப்போது உலகம் ஒன்று கிடையாது. தீர்க்கமாக புரிஞ்சிச்சு. அப்போ என் உலகத்தை தான் நான் உருவாக்கணும். நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும் யாருக்கு தெரியுனா? எனக்கு தெரியணும். நீங்கள் பார்க்குறீங்கள, ஒரு உலகத்தை பார்க்குறீங்கள, அது நீங்கள் பார்க்கல தெரியுமா? சொல்லிக் கொடுத்து தான் பார்த்துக்கிறீங்க. எவனா எதனா சொல்லிக் கொடுப்பானா? அப்படி தான் போய் பார்ப்பீங்க. இது வெள்ளை அப்படின்னுவீங்க. ஆமாம் தானே? இது வெள்ளையா? இது ஆமாம் தானே? வெள்ளையா செவரா? வெள்ளை பெயிண்ட், வெள்ளை செவரு, வெள்ளை செவரு. எதுக்கியா?
எதுக்கு பாத்ரூம் தெரியக்கூடாது. நல்லா இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தோணா? எல்லாருக்கும் வெள்ளைன்னு தோணுச்சா ஒயிட்டுன்னு தோணுச்சாலையா? எல்லாருக்கும் வெள்ளைன்னா தோணுச்சு. நான் வெள்ளைன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன சொன்னீங்க? வெள்ளைன்னு சொன்னீங்க. என்ன கலர்னு கேட்டுருந்தா சொல்லியிருப்பீங்க. எல்லோரும் வெள்ளை சொல்லியிருப்பீங்க. ஒயிட்டு சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு 2 வார்த்தை தெரிஞ்சிச்சு தானே. 4 வார்த்தை தெரிஞ்சா 4 வார்த்தை தெரிஞ்சு 4ல் எதுக்கு வேல்யூ பண்ணுறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க. நீங்கள் கொஞ்சம் கிளாஸாக பேசணும், இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் கலர் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒயிட் கலர் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் வாஷ் பண்ணிக்கிறாங்க. வாஷ் அப்படி தானே. பாத்ரூம் தெரியக்கூடாதா? ரெஸ்ட் ரூம் தெரியக்கூடாதாயா? பாத்ரூமா ரெஸ்ட் ரூமா சொல்ல? அது ரெஸ்ட் ரூமா பாத்ரூமாயா? யார பாத்ரூமு? அப்போ நான் எதை பேசுறேன்? எதையா பேசுறேன்? எனக்கு தெரிஞ்சது தான் பேச முடியும். கற்றுக்கிறதுல நான் எதுக்கு வேல்யூ பண்ணணும்னு அதை பேசுகிறேன். பேசுறது என்ன தான் பண்ணுறேன் நான். அப்போ நான் வெளிப்படுத்துறது பார்க்குறதெல்லாம் எதை தான்? என் உள்ள என்ன வந்ததோ, எதை சரின்னு நான் எடுத்து வச்சுங்கிறனோ, எதுங்கெல்லாம் சரியில்லை நான் நிரப்புனனோ அதை தான் என்ன பண்ணுறேன் நான் வெளியே பார்க்குறேன். நான் கற்றுக்கிறது மாதிரி வெளியே இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? பதட்டம், தப்பு, குற்றம் வர சொல்கிறேன். அப்படி தானே. இப்போது ஒரு குருன்னா அப்படி அமைதியாக இருப்பார், சாந்த ஸ்வரூபியாக இருப்பார், எதுவும் மாட்டார். இப்படி தான் நான் எல்லாரையும் பார்த்தேன். இவன் குருன்றானுங்க, குஷ்டு உட்காந்துக்கிறான், போய் ஆளாளுக்கு முத்தம் கொடுக்குறானுங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்காது. பார்த்தா கமாண்ட் எது தோணுமா தோணாத? தப்பாது. என்னடா சாமியார்ன்றான், கடவுள் தெரியன்றான், பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துனா ஆம்பளை பொம்பளை இல்லாமல் எல்லாரும் போய் முத்தம் கொடுக்குறானுங்க. இதெல்லாம் நல்லாவாகுது, நல்லாவாகுது. என் உலகத்தில் அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை. இது ரொம்ப புதுசாகுது இல்லை? இதெல்லாம் செய்வாங்க. ஒருத்தன் கூட டான்ஸ் ஆடுவானா? அவரு கிருஷ்ணனே சும்மா தான் நின்று இருந்தார், இவங்க தான் சுற்றி ஆடினாங்க. இவனா ஓடி போய் எல்லாரும் கூட ஆடுனுங்கிறான். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? பதட்டம் வருமா வராதா? இந்த பதட்டமான சூழ்நிலை எதனால் வந்தது? உலகம் ஆளாளுக்கு மாறுதுன்னு புரியல. மாறின உலகத்துலேருந்து அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதோட கொண்டாண்டுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. அதனால் கமெண்ட் என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க. இப்போ நமக்கு புரியுதுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போமா? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? நமக்கு என்ன புரியுது? ஐயோ பாவம், அவங்க உலகத்தில் என்ன இல்லை இப்படியே. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இறக்கப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறியே, நியாயமா? தீர்க்கமாக சொல்லு. ஒருத்தன் உனக்கு புரிஞ்சிச்சு, இந்த உலகம் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் கொண்டாட்டமாக இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த உலகம் ஆளாளுக்கு ஒன்றுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சானா, யாருன்னா உன் மேலே வெறுப்பாவோ கோபமாக இருந்தால் ஒன்று என்ன பண்ணுவேன் நீ அவங்கள பார்த்து? ஒருத்தன் சிலுவையில் தொங்கின்னு சொல்லிக்கிறான், ஐயோ இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் என்ன பண்ணுங்க? இவரே எங்கதான் பண்ணுகிறாரு? இவரே தவ விட்டுக்கிறாங்க. தொங்கி இருக்கிறவன் என்ன சொல்லிக்கிறான் பாரு அவங்கள பார்த்து, கர்த்தரே இவங்க செய்யுதுன்னாவா இன்னதென்று தெரியாது இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுங்க? எவ்வளோ அதுப்பு இருந்தால் அப்படி சொல்லுவான். ஒருத்தன் மாட்டின்னு தொங்குறான், அடித்து செம்மையாக அடிச்சு போட்டுக்கிறாங்க, குத்தி வர ஈட்டி வர குத்தி எல்லாம் பார்க்குறாங்க, இல்லை முள் கிரீடம் வர போட்டுக்கிறாங்க, 40 கசையடி அடிச்சுக்கிறாங்க. இவ்வளோ அடி வாங்கின பிறகு என்ன தெரிஞ்சிச்சு அவனுக்கு? இவங்களாம் என்ன பண்ணலாம்? என்ன புரியாமல் தான் இவங்களுக்கு? என்ன செய்கிறாங்கன்னே தெரியல, என்ன செய்கிறாங்கன்னே தெரியாத வாழ்ந்துங்கிறவங்களாங்கிறான். அப்போது உலகம் ஆளாளுக்கு ஒன்று, இதில் மாற்றுக்கிறது கிடையாது தானே? புரிஞ்சிச்சு தானே? இப்போ உங்களுக்கு கோவம் வரலாமா? உண்மையிலேயே புரிஞ்சிச்சேன்னா கோவம் வருமா? எதனால் கோவம் வருது? அவங்க உலகம் உனக்கு புரியல. அவங்க உலகத்தில் நீ வேற ஒரு மாதிரி இருக்கிற, வேற்றுக்கிற வாசி மாதிரியே இருக்கிற. நீ இப்படி ஒரு சனின்னு அவங்க பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு சனினா உன் பொண்டாட்டி எங்கடா? என் பொண்டாட்டி எங்க? இப்போ பொண்டாட்டி கூட்டி வச்சு நான் டான்ஸ் ஆடுனுக்கிறேன். நான் என் பொண்டாட்டி எனக்கு கஞ்சி ஊற்றுனா, காரமாக இருக்குதுன்னா, எனக்கு குளிப்பாட்டினா, என் பொண்டாட்டி என்ன பண்ணுமோ அதை பண்ணால், இந்த புறம்போது சச்சங்கம் பண்ண போது என்ன பண்ணுவான்? அமுச்சு விட்டா. உலகத்தில் நான் யாரு? ஒருத்தருக்கு ஒரு என் பொண்டாட்டிக்கு ஒரு உலகம் இருக்கும் தானே? எனக்கு ஒரு உலகம் இருக்குதுன்னா, என் மனைவிக்கு ஒரு உலகம், என் மகனுக்கு என் மகளுக்கு ஒரு உலகம், என் சீடர்களுக்கும் இப்படி தான் இருக்கான்.
எல்லாருக்கும் ஒரே உலகமா? நான் குடிக்கிறேன்னா உன் உலகத்தில் குடிக்கூடாதுன்னு நீ என்ன பண்ணக்கூடாது, அங்கே வரக்கூடாது. இப்போ என் அடையாளத்தை நீ யார் தீர்மானிக்கிறதுக்கு? என் அடையாளம்னு ஒன்று ஆகுதில்லை, அதுவாக ஆகுதா? நான் உருவாக்குறேன்னா எனக்கு கொண்டாட்டமாக இருக்கிறோம், அவ்வளோதான். நான் ஏதோ செஞ்சுன்னுக்கிறேன், நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன். அதையே நீ என்ன ஆக்குற? உனக்கு ஈஸியாக இருக்கணும். உனக்கு வந்து அடையாளம் பற்றிக்கிறதுக்கு என்ன ஆகுனா ஈஸியாகணும், இவர் தான் அவருன்னு தெரியணும். ஈஸியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. மூஞ்சிக்குது அடையாளம் பற்றிக்கலாம், தாடிக்குது அடையாளம் பற்றிக்கலாம், பேசுகிற ஸ்டைல் இருக்குது அடையாளம் பற்றிக்கலாம், என்கிட்டேருந்து வாசனை இருக்குது அடையாளம் பற்றிக்கலாம். யார் இஷ்டம்? யார் இஷ்டம்? இப்போ அடையாளங்கள் யார் இஷ்டம்? அவங்க இஷ்டம். காலம் மீன் தான் உண்டா? காலம் மீன் கொடுத்துக்கிறாங்களா? உனக்கு கொடுத்துக்கிறாங்களா? என் காலம் தானே அது. எனக்கு தானே கடவுள் கொடுத்துக்கிறாரு. எனக்கா உனக்கு கொடுத்துக்கிறாரா? நான் எப்படி செலவு பண்ணேன்னு யார் முடிவு பண்ணோம்? நான் தானே. யாருடைய காலம் அது? என் காலத்தை நீ கேட்குறேன்னா எப்படி கேட்கணும்? எஞ்சியோ இறக்கப்பட்டோ கொடுக்க முடியுமான்னு தானே கேட்கணும். நீ என்ன திமிரா என் காலத்தை கேட்குற? நீயும் கொடுத்துட்டு உன் காலத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிற. காலங்கள் கடந்து போனதே போயிச்சே. ஐயா, உங்களை நான் 20 வயசில் பார்த்துருந்தா, 30 வயசில் பார்த்துருந்தா, ஏன் இப்போ பார்த்து இப்போ மட்டும் என்ன பண்ணுகிற? 5 வருஷம் புத்து ஒத்தி வரா வீடியோ பார்த்துருந்தா 5 வருஷமா? ஏன்னா 5 வருஷமா போகலாமா வானாவா, போகலாமா வானாவா, போகலாமா, சரியா தப்பா? 10 வருஷம் பார்த்துட்டு ஒருத்தன் போகிறான். கடவுள் ஒன்று அப்படின்றத நான் தெளிவாக தீர்க்கமாக சொல்கிறேன். கடவுள் அப்போ இந்த உலகம் ஆளாளுக்கு வேறு ஒன்று கிடையாது. ஏன் எத்தனை கோடி ஜீவராசி கடவுள் படைச்சதோ அத்தனை கோடி உலகத்தை படைச்சு வச்சுக்குது. அத்தனை கோடி உலகத்தை இந்த உலகத்தில் ஒன்று தான் பார்க்குறவங்களுக்கு என்ன ஒன்று மாதிரி தெரியுது இல்லை? இந்த உலகம் என்ன கிடையாது, ஒன்று கிடையாது. அது புரியுதா? இந்த உலகம் ஒன்று கிடையாது. அது நல்லா தெளிவாயிடுச்சா? ஏன் அவனுக்கு என்ன புரியுமோ அப்படிதான், அந்தந்த சனினுக்கு என்ன புரியுதோ அந்தந்த சனி அப்படி தான் பார்த்துக்கும். அதனால் நம்ம புரிஞ்சிச்சு இப்போது, ஓ அது உலகத்தில் நம்ம பாவம், அது உலகத்தில் நம்ம வந்து கல்ச்சராக இல்லை, அதோட உலகத்தில் நம்ம அசிங்கமாக தெரியணும், அதோட உலகத்துக்கு நம்ம மனுஷனாக கூட தெரில அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை அது புரிஞ்சுக்கணுமா நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன் அது புரியாது? அதுக்கு தெரியவே தெரியாது தீர்க்குமா என்னன்ட்டு. ஆளாளுக்கு ஒரு உலகம் தெரியாது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்க இப்போ? அப்போ இந்த உலகம் என்ன கிடையாது, ஒன்று கிடையாது. நீங்கள் ஒன்று நினச்சிட்டீங்க, போராடிக்கிறீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு, நான் தீர்க்கமாக உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா அப்படி பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. யாருமே உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் உங்கள் உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன் எல்லாம் வீட்டுக்கு இருக்க வாசிங்க தான் இங்கே எல்லாம் எப்படி அவன் உலகத்தில் ஒரு உலகம் ஒன்று கிடையாது. ஒரே உலகம் வந்து எல்லோரும் ஒரு இட்லி தான் சாப்பிட்ணும், இல்லை 2 இட்லி தான் எல்லோரும் சாப்பிட்ணும். ஆனால் இட்லி எப்படி சாப்பிட்றான்? ஒருத்தர் 3 இட்லி சாப்பிட்றாங்க, ஒருத்தர் 2 இட்லி சாப்பிட்றாங்க. சில பேர் சாம்பார் சட்னி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்து பிசைஞ்சு இட்லியே சாப்பிட மாட்டாங்க, உப்பா மாதிரி ஆக்கிட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் இட்லியை தொட்டு காமிப்பாங்க அதுக்கிட்ட, சட்னியை பாரு அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. அப்படிதானே? சில பேர் இட்லி விட்டு சாம்பார்லாம் இது பண்ணி மிதக்கு விடுவாங்க. அப்படிதானே? உலகம் யாருக்கு என்ன இல்லை புரிஞ்சிச்சு. தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம உலகம் ஒன்று கிடையாது. கூட பொண்டாட்டிக்கு உலகம் வேறு, நமக்கு வேறு. பிள்ளைங்களுக்கு உலகம் வேறு, நமக்கு வேறு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் குரு சீடன் எல்லாருக்கும் உலகங்கள் வேறு. உயிரினங்கள் எத்தனை உண்டோ அத்தனை உலகம் உண்டு. நான் காலத்தில் வெளிப்பட்டவன். நான் யார்? காலத்தில். நான் அடையாளத்துக்கு இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடையாளமாக அதுவே ஆகிடும். ஒரு மீனை எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இது குறவை மீன், இது வந்து அசர மீன், இது வந்து அயில மீன், இது வந்து உழவு மீனுன்னு எப்படி சொன்னீங்க? ஷேப்பில், கலரில், ஸ்டைலில், இல்லை அதோட உடம்புல என்ன ஆகுது, வேறு மாதிரி இருக்குது. அதனால் ஒருத்தன் மட்டும் என்ன செய்கிறான்னா கடல் புஷ்பம்னு சாப்பிட்றான். அது என்னன்னு சாப்பிட்றான்? கடல் புஷ்பம். ஏன்னா மீனுன்னா அது அசைவமாகிடும், புஷ்பமாக இருந்தால் என்ன ஆகிடும்? அது ஆமாம், கடல் புஷ்பத்தை சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், கல்கத்தாவில் இருக்கிற ஐயருங்கெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஐயர் என்ன பண்ணுவான்? படாது. ஏன்? அது கவுச்சி, அவனுக்கு புஷ்பம். பேர் மாற்றி சொல்லணும். அதாவது ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, சரியாக இருக்கிறாங்க. அவன் சாராயத்தை வாங்கிட்டு ஞானஸ்தானம் கொடுத்து குடிச்சிட்டுக்கிறான். இதுக்கு முன்னாடி நான் வந்து குடிக்காரனாக இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், குடிக்க
ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்ட்டு புத்திசாலித்தனம் என்ன ஆகுது? ஏன் உலகத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? அப்போது அவன் விரும்பணும், இந்த உலகத்தை மாற்றணும், நான் இந்த உலகத்தை விருப்பத்துக்கு வச்சுக்கணும், எனக்கு விருப்பத்தேர்வு இருக்குது அப்படின்னு புரியணும். அப்போது ஒருத்தன் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்துக்கிறேன், என்டர்டெயின் பண்ணுறேன், உலகம் ஆளாளுக்கு வேறு, ஏன் உலகத்தை நான் தான் உருவாக்கணும். யார் உருவாக்கணும்? அது பேர் உலகத்தை உருவாக்க முடியும். சேரை தானே, சேரை தான் என் இஷ்டம் எப்படின்னா உட்காரலாம். எப்படி ஒரு பக்கம் இப்படி வச்சு உட்காரலாம், ரெண்டு சுத்தம் படுற மாதிரி உட்காரலாம், காலை தூக்கி போட்டு உட்காரலாம், தொடையில் கரியே இல்லைன்னா கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கலாம். யாருக்குன்னா உள்ள இருக்கிற ஜெட்டி தெரிஞ்சுட்டுக்காக அப்பப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் காலை மாற்றி போட்டு உட்காரலாம். கட்டி இந்த புடவை வந்தாலும் கீழே எடுத்து விடணும். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஸ்டைல், அப்படி தானே? ஒர்ஷிப் பார்க்கணும். யார் இஷ்டம்? இப்போ இது எது அடையாளம்? என்ன பண்ணுறீங்கன்னா, எதெல்லாம் அழகுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தலான்னு பார்த்தா என்ன ஆகும்? எனக்கு விரும்புகிறவங்களுக்கு ஒரு உலகத்தை நான் உருவாக்கி தர போகிறேன்னா, அது கணவன் மனைவிக்குள்ளே, அது காதல்களுக்குள்ளேன்னா இருக்குதே ஒரு ஒத்திசைவு. இது இந்த மனிதன் இப்படி விரும்புகிறான், நான் என்ன பண்ணுவேன் அவனுக்காக? இப்படி இருப்பேன். ஏன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பரஸ்பரம் அவங்களுக்குள்ளே இருக்குது, அப்படி தானே? இது யாருன்னா மாற்ற முடியும்? ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுற அந்த நட்பு, உறவு, பாசம் இருக்குது இல்லை, அது யாருன்னா தடுக்க முடியாது. அப்போ என்னை ஏன் ஒத்துப்பான்னா, யாரோ வாழ்கிறவன் வருவான், அவன் எனக்கு குருன்னு தான் சொல்லுவான். ஏன் நான் கனவு கண்டு பட்டாம்பூச்சினா கூட மேலே பக்கெட்டி ஊற்றி என்ன பண்ணுவான், டேய் நீ பட்டாம்பூச்சி இல்லை, நீ யார் தான் மனுஷன் தான் ஏன் சொல்லுவான்? நான் குரு இல்லைன்னு உன்னா கூட குடிக்கு வந்த கூட நீ என்ன தான் பண்ணுவேன்? என்ன ஏன் உன் உலகத்தில் நான் குரு? ஆமாம், எனக்கு இது புரியாமல் போச்சு, நான் சும்மா தமாசா சுற்றிங்க இருந்தேன், வேடிக்கை பார்த்துங்க இருந்தேன், அசிங்கமாக இருந்தேன், ஜாதியாக இருந்தேன், மதமாக இருந்தேன், மயிராக இருந்தேன், மட்டையாக இருந்தேன். இப்போனா ஆகிட்டேன், என்னை வாழ வச்சுட்டான், எனக்கு பசி எடுக்கும், எனக்கு நான் சாப்பிட்ணும், நான் தூங்கணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறான். நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறானே, எங்கள் அப்பா என்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியே, டென்ஷன் ஆகிடுறானே வசதி ஆகிட்டாக்கா. நல்ல கார் வேணா அப்பனுக்கு பிடிக்கலையே, கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா பொண்ணுன்றதுக்காக அப்பனுக்கு பிடிக்கலங்க. என்னை விட என் பொண்ணு அதிகமாக சம்பாதிக்கிறான்னு என்கிட்டயே குறைப்பட்டவங்களாங்கிறான். இப்போலாம் ஐடியில் இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நான் ஒரு 5 வருஷம் சம்பாதிச்சு ஐசிஎஃப்பில் வேலை செஞ்சு எனக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம் வந்து, என் பொண்ணு இப்போ தான் போனால் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா. எப்படி என்னை மதிப்பான்னு கேட்குறான். அட அவன் உலகத்தில் எப்படி இருக்குது அவனுக்கு? என்னை விட என் பொண்ணு எப்படி தான் இருக்குண்ணா? நிஜமாக நந்தது என் வாழ்க்கையில். நான் இதெல்லாம் பார்த்து பேசுங்கிறேன். இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள நான் வருவான்னுக்கிறேன். ஏன்னா வித்தியாசம். நான் ஒருத்தர் பார்ப்பேன், அவன் உலகம் எப்படி இருக்குது, அவன் உலகத்தில் அவன் எப்படிங்கிறான். ஏன் தீர்க்கமாக என்ன புரியுது எனக்கு? ஆளாளுக்கு ஒரு உலகம். அப்போ கடவுள் எப்படிடா பற்றிக்கிறாரு? இன்னத்தடா அவன் வேலைன்னா, அவன் உலகத்தில் அவன் இந்த உலகத்தை எப்படி மாற்றிக்கிறான்னு பார்த்து கடவுளையே திருத்துறான். பத்தியா அவனுக்கு வைக்கிறான் ஆப்பு. யாரை திருத்துறான் இவன்? கடவுளை. இவன் திருத்துறது இல்லை, கடவுளை திருத்துறான். உலகத்தை மாற்றிக்கலாம் பார்த்துக்கலான்றதெல்லாம் வேற. இப்போ கடவுளை திருத்துறான். எப்படிறான்னா, கடவுள்னு ஒன்று இருக்குது, அது வந்தது, இறங்குச்சு, இருட்டை உண்டாக்குச்சு, எல்லாத்தையும் உண்டாக்குச்சா? இருட்டை உண்டாக்குச்சா? இல்லை வெளிச்சத்தை உண்டாக்குச்சா? அது எப்படி தான் இருக்குது? கேள்வியே இல்லை. கடவுள் எப்படி இதுன்னு கேட்கல. ஆனால் வந்துச்சு போச்சுன்னு ஒரு புக்கை எழுதி வச்சுட்டு போயிட்டானா, இவன் அதை எடுத்துன்னு செஞ்சுக்கிறான். ஃபஸ்ட்டு கடவுள் ஒன்றும் இல்லை. பூமி வந்து ஒழிஞ்சிச்சு எங்கேயோ போய், பன்னி வந்து தூக்கின்னு வந்துச்சு. நல்ல கதை கேளுங்க. பூமாதேவி என்ன ஆயிட்டா? ஒரு அரக்கனால கடத்தப்பட்டா. பன்னி என்ன பண்ணிச்சு? போய் அதை தூக்கின்னு வந்துச்சு. பன்னி எங்கே நின்றுது? நம்ம கேட்டாக்கா கண்ணை முன்னா கால் இங்கே வச்சுக்கிறேன்னு கேட்குறேன்ல, பன்னி எங்கே நின்றுதுன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? இந்த பன்னி எங்கே நின்றுது? பன்னி கை. இந்த வராக அவதாரம் எடுத்த பன்னி எங்கே நின்றுன்னு இந்த பூமியை தோணுச்சு. அந்த அசுரன் எங்கே போய் ஒழிக்க வச்சான்? பூமி பந்தியை ஒழிக்க வச்சுட்டான் ஒருத்தன். எங்கே போய் ஒழிக்க வச்சிருப்பான்? இந்த பன்னி எப்படி போச்சு? மேலேருந்து பெருமாள் பன்னி அவதாரம் எடுத்துன்னு வந்து பூமியிலேருந்து தோண்டி எடுத்துன்னு அந்த பூமி என்ன பண்ணிக்கிறாரு? அதுவும் அந்த 2 கொம்பில் தூக்கின்னு வந்துக்கிறான் ஆள். எங்கே நின்று தூக்குனான்? கேட்கணுமா கேட்கக்கூடாது? ஏன்னா கதை சொன்னால் எதனா ஒரு லாஜிக்குனாச்சும் இருக்கணும் இல்லை? அப்போ வேறு எதோ தான் சொல்கிறானுங்க. அவங்க வேறு எதோ சொல்கிறானுங்க, எனக்கு தெரியாது. அப்போ வேறு எதனா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ பண்ணி இந்த பூமியை தூக்குச்சுன்னா எங்கே நின்று தூக்குச்சு? கேட்கணுமா இல்லையா? குழந்தைங்க கேட்குமா கேட்காதா? குழந்தைங்க கேட்குது அழகா. அப்பா சிவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன 2 குழந்தைங்க, என்ன முருகனுக்கு 2 பொண்டாட்டி, என்ன ஒரு குழந்தை ஏன் பிறக்கல? கேள்வி தானே இது.
கேள்வியே இல்லையா? நம்ம என்ன சொல்லணும், அப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர் இல்லைடா, இப்போ தான் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து அந்த முருகரை கூட்டணும் என்ன பண்ணலாம்? வள்ளியும் தேவானியா எனக்கு தெரிஞ்ச யோகனான்னு ஒரு இது இருக்குது, டாக்டர் இருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க போங்க. சண்முகவடின்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, இப்போ நமக்கு தெரிஞ்ச டாக்டர்களை ரெஃபர் பண்ணி என்ன பண்ணலாம்? வள்ளி ஒருத்துக்கு, ஏன்னா 2 டாக்டருக்கும் பிஸ்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. வள்ளி ஒரு டாக்டருக்கு தேவனை ஒரு டாக்டருக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணலாம்? தீர்க்கமாக எனக்கு என்ன தெரியாது, ஒரு கதை தெரியாது, ஆனால் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன அறிவு, எனக்கு எப்படி நான் இதை ஒத்துக்கினேன்? பன்னியை கும்பிட்டா நல்லா இருப்பேன்னு ஒருத்தவங்க பன்னியை கும்பிட்றான். பன்னிக்கு ஆசை வந்துச்சுன்னா மரத்தை கொடுக்கும்னு சொல்லி ஒரு கவனகர் பேசுகிறான், பேசி வச்சுக்கிறான். என்ன பண்ணலாம் இப்போ? இப்போ பன்னி சரியா தப்பா? வராக அவதாரம் சரியா தப்பா? அப்போனா இந்த உலகத்தில் முட்டாள், அறிவாளி, புரிஞ்சவன், புரியாதவன் எல்லா கரமும் இருப்பானா? எனக்கு என்டர்டைன் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் அதான். என்டர்டைன் பண்ணாதான் நன்றி சொல்ல தோணும். இந்த உலகத்தை என் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் செஞ்சது யார்? எனக்கு கொண்டாட புரிஞ்சிச்சேனா? கொண்டாடினதான் என்னவே தோணும், எனக்கு நன்றி பண்ணவே தோணும். அப்போ தான் என்ன பண்ணணும், நான் கடவுளை தேடணும். ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னடாண்ணா செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த பக்கம் தான் வந்தேன். எப்படி நான் இந்த உலகத்தை ஒன்றுமே பண்ண முடியல, வாழ முடியல, போய் ஒத்துக்க முடியல, கடங்காரன் ஆயிடுறேன், பிரச்சனை ஆயிடுறேன், தற்கொலை பண்ண வேண்டியதாகிடுது, பொன்னாடி ஒத்துக்க மாட்டேன்றான், புள்ள ஒத்துக்க மாட்டேன்றான், குடும்பம் ஒத்துக்க மாட்டேது, அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேன்றான், ஆட்டோவில் ஏற்றி போய் கட்டி போடலாமான்னு பார்க்குறான், எங்கன்னா குத்து கூடுறா கனவு வாங்குறதுக்குன்னு பேசுகிறான். இதெல்லாம் நமக்கு காதில் கேட்குது, எக்கோ ஆயினே இருக்குது. என்னடா இந்த உலகம் ஒரு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. கடவுள் இதெல்லாம் பண்ணியிருக்குமா? மனிதன் உருவாக்கிய உலகம் வேற, கடவுள் உருவாக்கிய உலகம் வேற. பல கோடி உலகம் இருந்தாலுமே கூட மனிதனால் வரையறுக்கப்பட்டு வாழ்ந்து நிற்கிற ஒரு உலகம் இருக்குது. கடவுளால் உருவான ஒரு உலகம் இருக்குது. கடவுள் ஒரு உலகத்தை உருவாக்கலை, உயிர்களை உருவாக்கிட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி உயிர்களை வேறு மாதிரி பார்க்க சொல்லிடுறாரு. மனிதன் பலவிதமான உலகத்தை இருந்துன்னு ஒரு உலகமாக பார்க்க சொல்கிறான். ஒரு உலகமாக பார்க்கறதுன்னு மனுஷன் முயற்சி செய்கிறான். ஒரு உலகமாக இருக்கணும், ஒரு உலகமாக ஆக முடியாது. மனிதனுடைய முயற்சி எப்படி இருக்குது? ஒரு உலகமாக மாற்றணுன்றது இருக்குது. கடவுளோட முயற்சி என்னன்னா ஒரு உலகம்தான் பலவிதமாக பார்த்துக்கணும்னு இருக்குது. இப்போ கடவுள் பலவிதமாக பார்க்க சொல்லுது, மனிதன் ஒன்றாக்க பார்க்க சொல்கிறான். ஒன்றா பாரு, எல்லாம் கிடையாது. பனிப்பிரதேசத்தில் வாழ்கிற கரடியும் சராசரியாக வாழ்கிற கரடியும் ஒன்று கிடையாது. ஒரு உலகம் இல்லை, ஒரு உலகம் ஆக்க முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒரு உலகம் இல்லை. நான் எப்படி இந்த உலகத்தில் வாழணும்? துக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன், வேதனையாக இருக்குது, ஒரே டென்ஷனு. கடவுள் இருக்குதா இல்லையா? அந்த பக்கம் ஒரு கேள்வி. 2 காரணம். ஒன்று, கொண்டாடின நன்றி உணர்வு வருது, கொண்டாடவே முடியல, அடி அடிக்கிறாங்க எங்கே போனாலும். அம்மா பெற்றுட்டா, அவளுக்கு யாரை கல்யாணம் பண்ணி விடுமோன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் காசு கடன் பிரச்சனை, ஒரே தொல்லை, சோர்ந்து ஒரே டைட் பண்ணுறாங்க. அடுத்து செத்துடலாண்டா, சாவுது முடி எங்கே போகிறோம்? செத்துட்டா நம்ம எங்கே போகிறோம்? ஒரு கேள்வி இல்லைமா இல்லையான்னு கேட்டு அப்படி தான் நான் கேள்வி கேட்டேன். நான் வாழ்நாள் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். நம்ம எவ்வளோ நாள் வாழும்? அதனால தான் உங்களுக்கு காலம்லாம் பணம்லாம் நான் தரேன், 5 days கோர்ஸ்லாம் நான் தரேன்னா சொந்த பிரச்சனைங்க எனக்கு. எல்லாம் நான் பேசுறது எல்லாமே எந்தாவே இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்தேன் நான். உனக்கு என்ன பிரச்சனை வருதோ அதெல்லாம் என்ன, அந்த தம்பிக்கு வருது இல்லை, அது மாதிரியான எனக்கு பிரச்சனைகளும் அதெல்லாம் சந்திச்சு வருது. அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்குதா? நான் ஆமாம், யாரோ ஒருத்தன் செஞ்சுருக்கணும்ல, இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும்ல. இந்த உலகம் பலவிதமாக இருந்தாலுமே இதை யாரோ செஞ்சுருக்கணும்ல, எப்படியே செஞ்சிடணும்ல. அப்போ யாராக இருக்கும்? ஏதோ ஒன்று இருக்கும். 4 தான் கட்டாயம் சண்டை போடுவாங்க. 2 பேர்னா என்ன பண்ணுவான்னா, ஒருத்தன் எப்படி செய்யலான்னு உன்னதானே பண்ணுவான், அப்படி செய்யலான்னுவான். இப்படி தான் மேலே ஏதோ சண்டை போட்டுனா அந்த ஜிப்ரியல் குஸ்டான்லாம் சொன்னுக்கிறானுங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. கதையெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. எங்கேருந்து குச்சான் இல்லை, குச்சானே அவன் தான் ரெக்க இதை பந்து வர வேண்டியது தானே, ஏன் குச்சான்? அந்த குச்சி வரும்போது சுவாசிச்சு இருக்கணும்ல. எதுவும் பிரச்சனைலாம் இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தா தெரியுதுல்ல, சுவாசம் இல்லை, காற்று இல்லைன்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவசம்லாம் போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துன்னு போகிறோம். எது இல்லைன்னு தெரிஞ்சிச்சானா அதுக்கேற்ற மாதிரி போக கற்றுக்குறோம். அப்போ முட்டாள்தனமாக ஒன்று என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. இப்போ கடவுள் இருக்குது எப்பட்றான்னா, தாத்தா சொல்லிடுறாரு, பாத்தா சொல்லிடுறான், பாட்டா சொல்லிடுறான். 3வது கண்ணு ஒன்று இருக்குதுன்றான் முதல்ல ஒருத்தன். ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா 3வது கண்ணு இருக்குதுன்றான். அது எழுமா அறிவு தெளிவாக வேலை செய்யும்ன்றான். அப்போ அது வரைக்கும் அறிவு வேலை செய்யலைன்றான். ஈட்டியவர்கள் ஈட்டாதவர்கள்லாம் சொல்லி வச்சுக்கிறான். ஓ, அப்போ 3வது கண்ணு முதல்ல நம்ம என்ன பண்ணா, பல புக்கு பல போனால் அவன் செய்வன் தீர்க்கமாக நான் ஒன்று முடிவு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சாப்பிட்டா செரிச்சா சரி, அவ்வளோதான். சாப்பிட்டா
அது செரிச்சுதுன்னா அது என்ன இது சரி. இந்த உலகத்தில் எவனா அறிவாளியாக இருக்கட்டும் முட்டாள் இருக்கட்டும் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு நல்லா புரிஞ்ச விஷயம் என்ன, சாப்பிட்டா செரிச்சா அது சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலாம் கிடையாது என்கிட்ட. இந்த சைவம் சைவம்லாம் கிடையாது. எனக்கு கட்சி தான் நான் சாப்பிட முடியும். தப்புன்னா கடவுள்னா பண்ணிடக்கூடாது. என்ன சைவம் சாப்பிட்றது தான் சரின்னா கடவுள்னா பண்ணிடக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. சைவம் சரின்னா வரலிக்காய் சாப்பிட முடியாது எனக்கு தெரியும். அவன் சொல்கிறான் மனுஷனை சாப்பிட்ருவேன். மனுஷனெலாம் சாப்பிட மாட்டான், அவசியம் இல்லை. மனுஷன் ரத்தத்தை ஒன்றா எடுத்து என்ன பண்ணிப்பேன், ஏற்றிப்பேன். கிட்னி ஒன்றா வாங்கிப்பேன், லிவர் ஒன்றா என்ன பண்ணிப்பேன், நான் சாப்பிட வேண்டிய வாய் வழியாக சாப்பிட வேண்டியது இல்லை, வேறு மாதிரியாக சாப்பிட்டுப்பேன். இல்லை அடிமையாக்கிப்பேன், முட்டாளாக்கிப்பேன், அசிங்கமாக்கிப்பேன், இதெல்லாம் பண்ணி தாங்கிறான் மனுஷன். அப்போ போனால் அங்கே போனால் தீர்க்கமாக ஒன்று புரியுது. அது தனக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்கல. என்ன பண்ணல, அது தனக்குன்னு ஒரு வடிவம் இருந்தால் கண்டுபிடிச்சிருவானுங்க. நம்ம எங்கே வேணா இருக்கலாம். ஆமாம், நம்ம தான் இருக்கணும், நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்கணும்னு பண்ணி வச்சிச்சு. அது இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிச்சு. அதை விட்டு யாராலும் வெளியா போகவே முடியாது. இது புரியவே மாட்டேது நிறைய பேர். நான் சொன்னால் கூட நிறைய வாட்டி அழுது சொல்லி பார்க்குறேன், திட்டி சொல்லி பார்க்குறேன், ஒத்துக்கே முடியாமல் தவிக்கிறான். திரும்ப போய் புக்கு போய் படிக்கிறான், புக்குக்குள்ளே போடுறான், எனக்கும் அவன் அனுப்புகிறான். ஆமாம், மெய் தொண்டர் சபை, இப்போ பொய் தொண்டர் சபை, இப்படிலாம் வரும். இங்கேருந்தே இவ்வளோ சொன்ன பிறகும் ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும், குழந்தைகளை திருத்த முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ வலிக்குது எனக்கு, ஐயோ இது பிள்ளைங்க இவ்வளோ சொல்லியும் ஒன்று மற்றது என்ன செய்யுது. எப்பவுமே ஒன்றுனா ஒத்துக்க மாட்டேன்றேன்னா, ஒன்று எளிமையாக இருந்தால் அதை ஒத்துக்கிறது இல்லை. முதல்ல நீ உண்மையை ஒத்துக்கிறது இல்லை, அதுமா என்ன பண்ண மாட்டேன், நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன். உன்னை ஒத்துக்காத நீ உன்னால் என்ன பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஒரு உலகம் இருக்குது, நான் இம்மெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன்னொன்னே, இல்லைடா இந்த உலகத்தை உன்னால் மாற்ற முடியும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை என்ன பண்ணணும், நீ பார்க்குற உலகத்தை என்ன பண்ணலாம், நீ மாற்றலாம். நீ கடங்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஏழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிறானுங்க, அவ்வளோதான். அவங்க மாதிரியா நீ வாழ்கிற, பிரச்சனை எங்கே உனக்கு? யாரோ உருவாக்கிய உலகத்தில் போய் நீ வாழ்றது தான் உன்னால் முடியாது. ஆனால் நீயே உனக்கான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். நான் உங்கள் எல்லாரையுமே உங்கள் விருப்பத்தில் உங்கள் உலகத்தை உருவாக்கி வாழுங்கன்றேன். தீர்க்கமாக நல்லா புரியுதா? உங்கள் உலகத்தில் நான் குருவாக தான் ஏற்றுக்கோ, இல்லைன்னா ஊற்றுன்ற. நான் பிரச்சனை கிடையாது. நான் உனக்கு குருவாக தோன்ற என்ன பண்ணாத, ஏற்றுக்க, அது அவசியமே இல்லை. ஆனால் கடவுள் வெட்ட வெளியா பரபிரம்மமா எங்குமா இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த உலகம், இந்த கூத்து, எல்லா கூத்து எதுக்குள்ள தான் நடக்குது, அதுக்குள்ளே தான். அப்போ சொர்க்க நரகம்லாம் கதை சொல்லி வச்சுக்கிறான். புரிந்தவனுக்கு சொர்க்கம், புரியாதவனுக்கு நரகம். நான் எனக்கான உலகத்தை உருவாக்க முடியும். இது புரியுதா உங்களுக்கு? இது தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ தான் விஷயம். கொண்டாட வந்துக்கிறேன், கொண்டாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண உலகத்தை உருவாக்கிக்க முடியும். ஆனால் காலத்துக்கு கட்டுப்பட்டவன். எல்லோரும் யார் தான்? எவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் காலத்துக்கு கட்டுப்பட்டு. முடிவை ஒன்று இஷ்டமாக, கொண்டாட்டத்தில் முடிவையும் கொண்டாட்டமாக போகலாம், இல்லை துக்கமாக போகலாம். ஒரு மனிதன் கொண்டாடினே இருந்தால் முடிவை எப்படி தான் இருக்கான், கொண்டாட. இதுதான் தீர்க்கமான பதில். அப்போது வந்தேன், பிறந்தேன், கொண்டாடினேன், போனேன். அப்போது போகிறத எப்படி போவேன், கொண்டாட்டமாக போவேன். கொண்டாடல எப்படி போவேன், நல்லா சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிட்டுன்னு எழுந்துப்பேன் சேர்லேருந்து. சாப்பிடலன்னா ஒன்று எனக்கு தான் தேடுவேன். அதுவும் இங்கே புஃபே சிஸ்டம் ஃபுல்லாக போய் என்ன பண்ணலாம், நீ அதுவும் டேபிளில் போயின்னே இருக்குது. அது மட்டுன்னு எறா தொக்கு கறி இதெல்லாம் போயின்னு இருக்குது. என்ன பண்ணிடலாம், நீ எது வேணா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனாக்கா அது யாரோ சொன்ன மாதிரி காஞ்ச இலை 2 சருக்கு மட்டும் என்ன பண்ணலாம், யார் இஷ்டம். ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க கடவுள். சிஸ்டம் புஃபே வந்தால் கூட அது சனினுக்கு என்ன பண்ணுது, சாப்பிட தெரியாது சனி என்ன பண்ணா, அவ்வளோதான். அது பார்த்து பயப்படும். இப்போது நண்டு வந்து ஒருத்தன் பார்த்துக்கிறான், என் பிள்ளையே யாரோ அவங்க அப்பா சாப்பிட்டாரா, குத்தி இந்த பக்கம் வெளியே வந்துச்சான். தெரியாமல் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறேன், மொத்தமாக போட்டு கழிச்சிட்டுக்கிறேன். இப்போ டிவைஸ்லாம் இருக்குது, வச்செல்லாம் செய்யலாம். நண்டு உள்ளேருந்து சதையை மட்டும் எடுத்து உண்டெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. போலியாக முட்டை மட்டும் போட்டு நண்டு வாசனை போட்டு பண்ணுறதும் உண்டு. உண்மையிலேயே நண்டை ஓட்டை போட்டு, அது கேரளியன் ஸ்டைல்லாம் நல்லாயிருக்கும். நண்டு சமைக்க தெரிஞ்சிடணும். ஓட்டெல்லாம் போட்டு கூட இருக்கிற இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு சமைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நண்டை பார்த்து பயந்தா தப்பு. அப்போ அவங்கவுங்க பிரச்சனை, ரிஸ்க் எடுக்க முடியாது. எதுக்கு ஊற்றின்னு நாக்குக்கு ஒரு செருப்பு கட்டு வச்சா என்ன பண்ணிடலாம். ஆமாம் இருக்குது, பண்ணலாம். நான் சொல்லிட்டேன் தானே, டிவைஸ் ஒன்று போட்டு ஒரு தகுடு மாதிரி ஒன்று போட்டு அடிச்சு நாக்கில் சொருவிட்டேன் இல்லை, பண்ணலாமா இல்லையா?
இல்லை நண்டு வெளியே வச்சு எல்லாம் சுற்றி கத்தி கபடெல்லாம் வச்சு தனித்தனியாக தூளாக்கி தனியாக எடுத்துட்டு சதைப்பட்டு எடுத்து வச்சுக்கினேன். சில மனைவிகள்லாம் கூட உட்காந்துனேன். இது கூட எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் அந்த அம்மா எனக்கு மீனெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. புருஷனுக்கு போனீங்க ஒரே தகராறு. மீன் எடுத்து கொடுத்தது ஒரு தப்பாயா? நீ எனக்கு எடுத்து கொடுத்தது இல்லை, உன் குருக்கு எடுத்து. அவர் குருங்க, நான் தாண்டி புருஷன். இந்த பிரச்சனை புருஷனா குருவான்ற மாதிரி இல்லை. இது சுப்போட போகிற ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். தீர்க்கமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடையாளங்கள் அதுவே உருவாகும். நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. அடையாளத்துக்கெல்லாம் ஏங்க வேணாம். அடையாளம் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை. கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் உலகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்கு உருவாக்க தெரியலன்னா உருவாக்கத்துக்கு தான் 40 days கோர்ஸே. நான் எனக்கான உலகத்தை எப்படி உருவாக்கிக்கிறது. இப்போ எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவோம். 40 days போயிட்டு வந்தோடனே முதல்ல நடக்கிறது குடும்பத்தில் ஒரு குழப்பம். எல்லா குடும்பத்துலையும், இந்த குடும்பம் அந்த குடும்பம் எல்லா குடும்பத்துலையும் 40 days போயிடும் வந்தவுடனே முதல்ல நடக்கிறது பெரிய ஒரு குழப்பம். புரிஞ்சிக்க முடியாமல் தவிப்பாங்க. இது சரியா, இது தப்பா, இது என்னவோ ஆயிட்டுக்குது. ஆனால் இனம் புரியாத ஏதோ ஒன்று ஏதோ சேஞ்சஸோடு வந்துக்கிறான். சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அந்த அந்த முதல்ல இந்த அந்த அந்த இது ஆமாம் 2 பேரும் ஒரு உலகத்தில் இருந்தாங்க. இப்போ ஆளாளுக்கு ஒரு உலகம். ஆளாள் ஒரு உலகத்தில் இருந்தால் எல்லாருக்கும் குழப்பந்தான். ஆனால் தெளிவாக இருங்க ஆளாளுக்கு ஒரு உலகன்றதில். இப்போ உங்களுக்கான உலகத்தை யார் உருவாக்கணும்? இப்போ தீர்க்கமாக உலகம் ஒன்றுன்னு சொல்லலாமா? மஞ்சள் சட்டை போட்டுக்க சொல்லலாமா? கருப்பு சட்டை போடலாம்னு சொல்லலாமா? சைவம் சாப்பிடுன்னு சொல்லலாமா? ஏன்? எந்த சுதந்திரத்தோடு உனக்கு கடவுள் படைச்சிருக்குதே? உனக்கான உலகத்தை நீ உருவாக்க முடியும். எப்படி ஒன்றா இல்லை, உனக்கான உலகம். உனக்கான உலகத்தை உருவாக்க முடியலனாலும் நீ அது உருவாகிடுது. அதுவே என்ன ஆகும், உருவாகுது. எனக்கு கற்றுக்கிறது போனது தொகுப்பெல்லாம் இருக்கும், சரி தப்பெல்லாம். மோட்சத்துக்கெல்லாம் வர முடியாது. அது உருவாக்கினா எப்படின்னா வந்தால் என்ன பண்ண முடியாது. உனக்கான உலகத்தை நீ உருவாக்கிட்டியானா உன்னால் நரகத்துக்கே போக முடியாது. இன்னும் டக்கரிச்சு எவ்வளோ பூச்சி இருந்தாலும் சரி, சாரி சார் நீங்கள் இருங்க, இல்லை வாங்க உங்கள் உலகத்தில் நீங்கள் இருங்க, நான் என்ன பண்ணுறேன். ஒரு பைக்கில் போனால் கூட உலகம் யாருங்க. காட்சிகள் ஒன்றே ஒருத்தர் 2 பேரும் பார்த்தாலும், ஒரு சினிமா 2 பேரும் பார்த்தாலும், ஒரே காட்சி 2 பேர் பார்த்தாலும், ஆணும் பெண்ணும் புணர்ந்தாலுமே 2 பேருக்கும் வேறு வேறு தான். ஆணோட அனுபவம், ஆணுக்கு பெண்ணோட அனுபவம் 2 பேருக்கும் ஒன்று கிடையாது. ஆனால் 2 பேரும் இன்பமாக இருந்தோன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எதனாலன்றது மாறுது. அதனால் சாப்பிட்றதா இருந்தாலும், தூங்குறதா இருந்தாலும், பார்க்கறதா இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், கேட்கறதா இருந்தாலும், புரியறதா இருந்தாலும் ஆளாளுக்கு எப்படி தான் இருக்கான். எனக்கு புரியணும் என் உலகத்தை. நான் இப்போ தீர்க்கமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகம் வேறு வேறு, கடவுள் ஒன்று. உலகம் வேறுன்னும் போது வாழ்கிற சுதந்திரம் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இதில் முட்டாள்தனத்தை நம்ம சொல்லலாம், ஆனால் மாற்ற முடியாது. நான் யாரையுமே போய் கையை பிடிச்சி நீ முஸ்லீமாக இருக்காது, இந்துவாக இருக்காது, கிறிஸ்துவாக இருக்காதுன்னு சொன்னதே இல்லை. யூடியூப்பில் நான் பேசிக்கிறேன், அவனாக பார்த்துட்டு வருப்பான். அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் பண்ணு ஓரமாக பீப் எடுக்கிறேன், வந்து பார்த்து மோந்துட்டு நான் தடிக்குதுன்றான். நான் என்ன செய்யுது, வருது கக்கா, என்ன பண்ணலாம் சார்? அப்படிலாம் அசிங்கமாக பேசக்கூடாது. என்னங்க கக்கா வருதுங்க, போகிறேன், என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? இது அதுக்கு தானே ரூம் கட்டி கொடுத்துறீங்க, அங்கே தானே போனேன். நாங்கள் எட்டி பார்ப்போம் யான்றோம். நாங்கள் என்ன பண்ண மாட்டேன். இதை விட அசிங்கமாக சொல்ல முடியும் ஒருத்தனை. அப்போனா நீங்கள் உங்கள் உலகத்தில் நீங்கள் கொண்டாட்டமாக இருந்தாவே பித்தியாருக்கு என்ன ஆகல. ஏன் உலகத்தில் அவனால் என்ன பண்ண முடியல, உலகத்தை உருவாக்கிக்க முடியாததுனால தவிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குதுன்னு தெரில, அவனுக்கு புரியவே இல்லை. புலன்கள்லாம் வெளியேக்குது. எது புக்குங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறான்னா அவனை மாதிரி இவனை மாதிரி இப்படி மாதிரி எவனை மாதிரினா இருக்கலாமான்னு பார்க்குறான். யாரை மாதிரி மட்டும் இல்லை அவன். பிரச்சனை எங்கே? நீ ஒரு புக்கு, நான் ஒரு புக்கு, இதான் பிரச்சனை. நீ ஒரு கையில் ஒரு புக்கு வச்சுக்கிற, நான் ஒரு கையில் புக்கு வச்சுக்கிறேன். 2 பேரும் யார் சரின்னு வர சண்டை போட்டுருக்கோம். யாரும் சரியாக இருக்க முடியாதுயா, யாருக்கு முடியாது. உலகமே வேறு. அவன் குடிகாரனுக்கு உலகம் வேறு, முள்ளமாரிக்கு உலகம் வேறு, முடிச்சவைக்கு உலகம் வேறு. புனிதமானவன் சொல்கிறவங்களாம் புனிதமானவனா பாவம், அவன் உலகத்தில் அப்படி நினச்சிக்கிறான். அந்த கிரகத்தில் அவனா நினச்சிக்கிறான்னா நம்ம காவியெல்லாம் கட்டி நிற்கிறதுனாலே நம்ம புனிதமானவங்க. இந்த ஆத்மாங்கள்லாம் பாவம் அல்லல் படுது. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை மாறினே இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு என்ன பண்ணுகிறான். உனக்கு புரியவே இல்லை. அவன் உலகம் புனிதமாக இருந்தவன் நீ நினச்சிக்கிற. எனக்கு பார்த்து வேடிக்கையாக இருக்கும். மனிதர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன்னா அவரோட உலகத்தில் அவர் எப்படியே எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கும் புரியாம பாருங்கள்.
புரிஞ்சால் நீங்கள் தீர்க்கமாக எப்படி வாழலாம்? கொண்டாட்டமாக இருக்கலாம். வந்தது எதுக்கு தான்? நீ ஏழையாக பிறந்துருக்கிற தப்பு வந்து இல்லை, ஏழையாக இருக்கிற தப்பு வந்து. ஏழைன்னு சொல்லாத, எனக்கு போதுமாகறேன்னு சொல்லு. என்ன பண்ணேன்? எனக்கு போதுமாகறேன், நான் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிறேன், போய்ச்சிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்படி சொல்ல மாட்டேன்ற. அவர் என்னப்பா, அவர் ஏன் பார்க்குற? அவர் என்னவா? அம்பானி எப்படி தான் இருப்பார்? என்ன பிரச்சனை? அம்பானி நிலக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களா? அவர் பாவம் இல்லை, அவர் ஒரு பாவம். அவர் உலகத்தில் அவர் எப்படி கிடையாது? கம்பெனியாக கட்டின்னு பணமாக வச்சு நம்பராக சேர்த்து வச்சுக்கிறாரு. வேறு என்ன பண்ணுவார்? காலம் எல்லாருக்கும் என்ன தான்? ஒன்று தான். ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார்? நோ மோரு. ஆமாம், எல்லாம் தயிராகிடும். இல்லை, வீணாக போய்டும். திரிஞ்சு தானே ஆகுனா, காணாமல் போய்டும். நாமும் காலத்தில் ஒரு நாள் காலம் மாறத்துக்கு முன்னாடி தெளிவாகி கொண்டாட்டமாக இருக்கிற வழியை பார்த்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட பயிற்சி இருக்குது, பண்ணுங்க. 3வது கண்டுபிடிப்பு இருக்குது. ஆமாம் இருக்குது. கடவுள் புரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம் முடியும். இந்த வெற்றிடத்தை சூன்யத்தை பார்க்க முடியுமா? ஆமாம். கண்கள் உணருது, முடியும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒத்துக்க முடியுதுன்னா யார் பிரச்சனை? ஒத்துக்காதும் சொந்த பிரச்சனை. ஆனால் சாத்தியம்தான் எல்லாருக்கும். நான் எந்த சடங்கோ எந்த சம்பிரதாயமோ வச்சிடல. கூலி வச்சுக்கிறேன்பா, கூலி ஊதாதான். 12 வாரம் வா, இல்லை சொல்கிற காசை கட்டு, இல்லை 40 நாள் வாழ்நாள் எல்லாத்தையும் தெரிஞ்சுனப்போ எல்லாம் உன் இஷ்டம்தான். எல்லாம் யார் இஷ்டம்? தீர்க்கமாக சொல்கிறேன், உனக்கு உரிமை இருக்குது நீ எப்படியும் வாழ்கிறதுக்கு. யூடியூப்பில் கமாண்டு கொடுக்குறதுனால தான் என்ன பண்ண முடியுது? ஒருத்தரால் கமாண்டு போட முடியுது. கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு யார் இஷ்டம்? தப்பு கிடையாது. நான் ஒன்றும் அதனால் ஒன்றும் வலி ஐயோ என்ன முட்டாள்னு சொல்லிட்டேனே. நான் முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேனா? யாருன்னா முட்டாள்னா என்ன ஆக மாட்டேனே என்ன? ஏன் நீ யார் எனக்கு முட்டாள்னு கொடுக்குறதுக்கு? ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் மகாராஜனா வாழ்னு ஆசீர்வாதம் வாங்குற மயிறு நீ. நான் யார்? நம்ம எப்படி பார்ப்போம்? நீயும் மகராசன் தான். யார? பிச்சைக்காரனும் ராஜா மாதிரி தானே வாழ வந்துக்கிறான். அவன் இதையும் துடிக்க வச்சுக்கிறாரு தானே கடவுள். அவனையும் வாழ வச்சுக்கிறாரு தானே. ஏன் அவனுக்கு அது புரியல? அது எதுவோ வாழறதுக்கு கலராக ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிறாரு. நான் ஒரு ட்ரெஸ் தான் போட்டு திரியிறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய உலகத்தில் என்ன தான் இருக்குது? அதுதான் வாய்ப்புகள் நிறைய கொடுத்து வச்சுக்கிறாரு. பலவிதமான சாப்பாடு உணவுகள் இருக்குது. அதில் சாராயமும் என்னதான் உணவு தான். தேன் என்ன? தேன் உண்ட வண்டு புதுமாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதில் ரீங்காரம் கொண்டு. அந்த தேன் சாப்பிட்டா கூட போதை வரும். தாய்ப்பாலும் போதை தரும். பிள்ளைங்களுக்கு பால் நிறைய கொடுத்தா மெதப்பில் தூங்குவோம். ஏன்? செம்ம போதை. புள்ள அதுன்னு இருந்தால் பார்ப்பாங்க. எடுத்து வச்சாலும் வச்சுக்கோ, அதுதான் அனுப்பிக்கும். தட்டி கிட்டி இது பண்ணால் குடிச்சின்னே இருப்பா ஒரு தம்பியை ஆழமாக போயிட்டு காயற்றதோ சாமர்த்தோ இது வேறு ஏதோ செய்யறதோ என்ன பண்ண. இப்போ எல்லாமே என்ன தான். அப்புறமா நான் இவங்களுக்கு சாப்பிடவே தெரியாது, நம்ம என்ன பண்ண முடிப்போம்? பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு ரீல் பார்த்தேன். அண்ணே மாட்டு கொம்பு கொடு. ஏம்மா எல்லாம் மாட்டு கறி தானே கேட்பாங்கோ, கொம்பு கேட்குறியே? இல்லைண்ணே எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, குத்தி சாக வச்சுட்டு மாடு செத்துச்சு குத்திச்சுன்னு சொல்லலான்ட்டு. அப்போனா நான் 3 கொம்பு தரான்னாரு. மாட்டு எத்தனை கொம்பு இருக்கான்? 3வது கொம்பு என்னவா இருக்கான்? எனக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லை, எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி மோசமான ஆள் நான். அவன் ரீல் போட்ட எப்படி போட்டானே எனக்கு தெரியாது. நம்ம பாட்டெல்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சி வேறு ஒன்று பார்ப்போம். இந்த பன்னி எங்கே நின்றுது? ஒரே பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? பூமியை தூக்கின பன்னி எங்கே நின்று தூக்குச்சு? ஏன் எடுத்த அவதாரத்துலேயே பன்னியாக எடுத்தாரு? வேறு எதனா ஒரு அவதாரம் எடுத்துருக்கூடாதா? ஏதோ பிரச்சனை இருக்குது அதில். நான் அப்படி தான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேளுங்க, நீங்களும் என்ன பண்ணலாம்? ஞானத்தோட வாழலாம். திரும்பவும் சொல்கிறேன், தீர்க்கமாக சொல்கிறேன், எல்லோரும் ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் உலகம் ஒன்று கிடையாது. அதனால் அது புரிஞ்சிச்சுன்னா யாரை கூட என்ன பண்ண மாட்டீங்க? வம்புக்கு தும்புக்கு போகாதீங்க. அது அவன் உலகம், அவள் தான். அவன் பட்னியாஸ் அவனுக்கு கவுந்து வச்சுன்னு பார்த்துன்னு அது என்ன பண்ணாது? அது தீனி அவள் தான். சொம்மனா குஷ்டி யாருக்குன்னா கண்ணு வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணேன்? சம்பாதிச்சு யாருன்னா வாழ வச்சுட்டு சாகணும்னு போந்துக்குது. என்ன பண்ணாது? அது தானும் வாழாது பித்தியா நம்ம தான் ஒதுங்கி நின்று வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறது? என்ன சூப்பர் ஸ்டார்? வாழ்க்கை யாருக்கானது? உங்களுக்கானது. நமக்கானது கிடையாது. எனக்கு உலகம் வேறு, உங்கள் உலகம் வேறு. ஒருத்தருக்கு உலகம் வேறு. பிரச்சனை எல்லாருக்கும் உலகம் தனின்னு புரியாதது தான். தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? சந்தோஷமாக இருங்க. உங்கள் உலகத்தை உருவாக்குறதுக்கு 40 days கோர்ஸ்க்கு வரலாம். இல்லைனாலும் உங்கள் இஷ்டம் தான். வாய்ப்பு தான்.
சொல்லி வைக்கணும்ல. நம்ம வியாபாரம் பண்ணுறோம், அது ஒழுங்காக பண்ணணும்ல. நம்ம சும்மா பேசிட்டு போகிறாருன்ற மாதிரி இருக்கிறதில்ல. பின்பக்கமாக இந்த பக்கம் ஒரு வியாபாரம் ஒன்று பண்ணுகிறேன், அதான் நல்லா இருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகிறது வரது, 4 பேர் நமக்கு உதவுத்து, என்னை தாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. தடிக்கும் போது தான் பூச்சிப்பாங்க போல், ஒழுவே முடியாது. இது மாதிரி போட்டு என்னால் என்ன ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்குன்னு திமிரெல்லாம் நம்மளால் ஆடவும் முடியாது, அப்படிலாம் கிடையாது. நான் அந்த மாதிரி ஆள். ஆமாம், ஆணவம். நெல் முத்திச்சனா என்ன ஆகும், பழுத்துச்சானா ஊந்துடும், பழுத்தாவே ஊந்துடும், பனியும், அவ்வளோதான். பழுத்தாதுன்னா அவன் தலையெழுத்தே. நான் ஒரு பழுத்த பழம் பார்த்துக்க, தாடி வெள்ளையாச்சு, பக்குவமாக நடக்கிறதுக்கு பழகிக்கிறேன். என்னால் இப்படி இறங்க முடிஞ்சால் கூட நான் அப்படி தான் இருக்குவேன். ஏன்னா நம்ம நெருங்கின்னு போயின்னுக்கிறோம். உசாரன்னா அவனை இப்போதுலேருந்தே கவனமாக இருக்கணும். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்காத வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கான உலகத்தை யார் உருவாக்குனா? நீங்கள் தான். நல்ல வழிகாட்டியே, நல்லா உங்களால் நல்ல புத்தகங்கள்லாம் கூட இருக்குது, நீங்கள் படித்து கூட உங்களுக்கான உலகத்தை உருவாக்க முடியும்னா. நல்ல நூல்கள்லாம் கூட இருக்குது. கைவினை தான் எழுதிக்கிறேன், பார்க்கலாம். சிவாகமம் எழுதி வச்சுக்கிறேன், திருக்குறள் நல்ல நூல். ஆனால் அதில் உலகத்தை உருவாக்கத்துக்கு நேராக பேசுவாங்களான்னா இல்லை. நான் ஸ்ட்ரெயிட்டு உன்னை பார்ப்பேன், உன் உலகம் எப்படி இது சரியான உன்னையே கேட்பேன். சரினா ஓகே விட்டுருவேன், சரினா உன் உலகத்தில் என்ன பண்ணி இந்த மாற்று அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்கலாம், கொண்டாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த உலகம் நமக்கானது. கடவுள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, குத்து வச்சுறாரு. நமக்கு தான், மனிதனுக்கு தான், நமக்கு தானா, மனிதர்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம். இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது, பேசுறது, அசிங்கமாக திட்டுறது, போகிறது, ஒருத்தன் தப்புன்னு சொல்கிறது, இந்த அதிகாரம்லாம் எல்லாருக்கும் இருக்குது. என்னை தப்புன்னு சொல்கிறவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவன் தான் நிறைய வாட்டி என்னையே வச்சுன்னுக்கிறான். மனசார உள்ளேந்து சொல்லுவான். இப்போ நன்றி ஐயான்றவன் லேசாக இங்கேருந்தே சொல்லிடுவான். திட்டம் எப்படி தான் ஆகுனா, நெஞ்செல்லாம் படப்படக்கணும், உள்ளெல்லாம் யோசிச்சுருப்பான். இந்த புறம்போக்கு இது திருத்தவே முடியலையேன்னு வேதனைப்படுவான். எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டு நன்றின்றவன் எப்படி சொல்லுவார், நன்றிங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் திட்டுறவரே யோசித்து சந்திரகிரின்னு போடுறவங்க தீர்க்கமாக இருக்கிறார். ஒரே சிப்சிப்பாக இருக்கும். எனக்கு அது மாதிரி சேனல்லாம் பார்க்கும்போது ஒரே சிப்சிப்பாக என்னை பற்றி பேசும்போது முதல்ல பேசியிருந்தான். ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு சைவமாக தான் அப்படின்னா அது வந்து ஃபில்ட்ரு பண்ணி கத்திரிக்காய் தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணுமாமே. அது இன்னும் பேர் என்ன, வீகன். நமக்கு வீகன் தான் தெரியும். வீகன் சோப்பு தெரியுமா? அப்போல்லாம் துணி சோப்பு வந்து வீகன்ட்டு நமக்கு அது பார்த்தோன்னே நீல கலரில் சோப்பு தான் வேணும்னு நினச்சிருந்தேன். ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகுது சோப்பு போட்ட நாயிடா கரைஞ்சிடும். வந்து நம்மக்கிட்ட பேசலாம்ல. அது மாதிரி சந்தோஷம். வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.